தாய் செய்திகள் வாயிலாக இன்று தமிழர் வருடப்பிறப்பு தை திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே தமிழ்நாடு முழுவதும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற தமிழர்கள் தைத்திங்களை வரவேற்கும் வகையில், தமிழ் புத்தாண்டை போற்றுகின்ற வகையில் சிறப்பான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை நடத்தி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி வருகின்றோம். இந்த நேரத்தில் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மகத்தான ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தி நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு நிம்மதியான செய்தியாக அது அமைந்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக, அதாவது 10/1/2025 அன்று தேர்தல் கமிஷன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான சின்னத்தை, நிரந்தர சின்னத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதிலும் மகிழ்ச்சி. பானை சின்னம் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுத்துகின்ற சின்னமாக இனி எந்நாளும் இருக்கும். அது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, மிக விரைவில் இந்தியா முழுவதிலும் எதிரொலிக்கும். அதோடு மாத்திரமல்ல, இந்த சின்னத்தை, இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் தேர்தல் கமிஷனத்தில் மாத்திரமல்ல, பல்வேறு கட்சிகள் இந்த கட்சி வளர்ந்துவிடக்கூடாது, வளர்ந்துவிட்டால் நமக்கு ஆபத்து என்கின்ற எண்ணத்தோடு எவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட்டார்கள் பல காலமாக என்பதையும் எல்லோரும் அறிவீர்கள். அதை நாங்களும் புரிந்துதான் வைத்திருக்கிறோம். எந்த வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் மத்தியில் எழுச்சி பெற்றுவிடக்கூடாது, மக்களுடைய ஆதரவை பெற்றுவிடக்கூடாது, மக்களுடைய அனுசரிப்போடு அந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்பதில் முட்டுக்கட்டை போடுவதற்கு முயற்சித்தவர்கள் பலர் உண்டு. அதையும் நாங்கள் அறிவோம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம், பானை சின்னம் நிரந்தர சின்னம் என்கின்ற வகையில் எங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதில் முழுக்க மக்களுடைய பங்களிப்பு, மிக குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களினுடைய பங்களிப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் எழுச்சி தமிழர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பாசமும், அவர் எடுக்கின்ற முடிவுகளில் உறுதித்தன்மையையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகின்ற தொகுதிகளிலெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளையும் முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு தந்து, எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகாரத்தை நீடித்து நிலைத்திருக்க வகை செய்ய வேண்டுமென அன்போடு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு வருகின்ற இடர்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கும் அதிலிருந்து நாங்கள் மீள்வதற்கும் எங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் தர வேண்டும். எதிர்காலத்தில் இந்த சின்னம், எதிர்காலத்தில் எங்கள் கட்சி அகில இந்திய கட்சியாக வலுப்பெற வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முதல் முயற்சியாக எங்களை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கின்ற கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். தொடர்ந்து மிக குறிப்பாக இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இணைந்து பாடுபடும், உழைக்கும். உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை, நல்ல வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்திய ஒன்றிய மக்களுக்கும் வழங்குவதற்கான முழு முயற்சியை எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுப்பார்கள் என்பதோடு, மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீது அக்கறையும் பாசமும் கொண்ட
எங்கள் எழுச்சி தமிழர் மீது, அவருடைய வளர்ச்சியின் மீது அக்கறையும் மதிப்பும் கொண்ட அனைவருக்கும் இந்த தமிழர் திருநாள், தை திருநாள், தமிழ் வருடப்பிறப்பின் நல்ல நாளில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சிறப்போடு தெரிவித்துக் கொள்வதோடு, எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று இருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக நான் வைக்க இருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இனி அங்கீகாரம் பெற்றதை மக்களுக்கு எழுச்சி தருகின்ற வகையில் ஏதாவது விழா நடத்தி, அந்த விழாவின் மூலமாக மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற வேண்டும். எழுச்சி பெற்ற நாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்ற நாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த நாள் என்கின்ற சிறப்பான விழாவினை தொடர்ந்து நடத்திட வேண்டும். அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் மேலிட பொறுப்பாளர்களும் கலந்து ஆலோசித்து மிக விரைவில் மக்களுக்கு அறிவிப்பார்கள். நிகழ்ச்சிகள் நடைபெறும். இனி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி தை மாதத்தில் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பு துணை செயலாளர், புதுக்கோட்டை MK ஷாஜஹான். நன்றி, வாழ்த்துக்கள்.